காஞ்சிபுரத்தில் மஞ்சள் நீர் கால்வாயிலிருந்து வெளியேறிய நீர் வீடுகளுக்குள் புகுந்ததால் மக்கள் அவதியடைந்திருக்கிறார்கள். விவரங்களை தருகிறார் செய்தியாளர் சந்திரசேகர். சந்திரசேகர், எந்த பகுதியில் இந்த மழைநீர் புகுந்திருக்கு? எவ்வளவு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க? நிச்சயமாக சேதம். காஞ்சிபுரம் மாநகரில் மிக முக்கிய பிரதானமான ஆளாக விளங்கும் இந்த மஞ்சள் நீர் கால்வாய், தற்போது இந்த கால்வாயானது பிள்ளையார்பாளையம் பகுதியிலிருந்து தொடங்கி திருக்கால்மேடு வழியாக நத்தப்பட்டு ஏரியில் சென்றடையும். இதில் நம் மாநகரின் பகுதியில் உள்ள அனைத்து மழைநீர் கால்வாய்களும் கழிவு நீர்களும் இந்த காவா வழியாக சென்று ஏரியை சென்றடைகிறது. இந்நிலையில் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு மாநகராட்சி சார்பில் இந்த காவாயை புதுப்பிக்கும் பணியானது துவங்கப்பட்டு 6 மாதங்களாக பணிகள் சரியாக துவங்கப்படாத நிலையில் தற்போது அங்கங்கே இந்த மேம்பாலங்கள் தகர்த்தப்பட்டு வெளியே பாலாற்றில் இந்த மஞ்சள் நீர் காலாவிலிருந்து வெளியேறும் தண்ணியானது வெளியே அருந்ததிப்பாளையம், திருக்காலைமேடு, மின்னகர் உள்ளிட்ட பகுதியில் சுமார் 200க்கும் மேற்பட்ட குடியிருப்பு பகுதியில் தண்ணீர் தேங்கியுள்ளது. இந்த நிலையில் திருக்காலைமேடு பின்பக்கம் பகுதியில் உள்ள குடியிருப்பு வாசிகள் மழை நீருடன் கழிவு நீரும் கலந்து துர்நாற்றம் தொற்றுநோய் பரவும் அபாயத்தில் இருப்பதால் மழை நீரில் வீடுகளில் உள்ள மழை நீரை தற்போது பாத்திரங்கள் மூலம் வெளியேற்றப்பட்டு வருகின்றன. இதுதான் அப்பகுதியில் உள்ள மக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றன. தகவல் அறிந்து வந்த மாநகராட்சி நிர்வாகம் தற்போது மோட்டர் மூலமாக அந்த நீரை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தகவல்களை வழங்கியதற்கு நன்றி சந்திரசேகர்.